சுதாசதர்ப்பயதமே அஸ்மத் பித்ருண திருப்யத திருப்யத திருப்யத. கற்பூர ஆரத்தி காட்டுக்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பகிருதே சுபாவாத் கரோபி எத்தத் சகலம் பரஸ்மை. எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்குங்கோ. சர்வம் ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பயாமி. நன்ன ஸ்ரத்தையா வேண்டிக்குங்க. தெய்வமா இருந்து உங்க எல்லாரையும் நன்னா காப்பாத்துவா. மெதுவா கீழே இறங்குங்க. இத குளத்துல கரைச்சிட்டு 3 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல, கார்த்திகை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்திகை இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நாம கார்த்திக்கு சீக்கிரமே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் நடந்ததெல்லாம் மறந்து கார்த்திகால ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா அவன் இப்ப இருக்கிற நிலைமையில இது எப்படி? கார்த்திக் இதுல விருப்பமே இல்லைனாலும் அவனை கட்டாயப்படுத்தியாவது நீங்க இதுக்கு சம்மதிக்க வச்சே ஆகணும். ஏன்னா நாம இதை செய்யறது கார்த்திகோட எதிர்காலத்துக்காக மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான். கார்த்திக் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவானுங்கிற பயம் எங்களுக்கு இருக்குதான் செய்யுது. அதுக்காக வானதி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணை கொண்டு வர்றத ராஜேஸ்வரி ஏத்துக்குவாளான்னு தெரியல. அவ ஏத்துக்கலனாலும் நீங்க அவளை சம்மதிக்க வச்சுதான் ஆகணும். ராஜேஸ்வரி பழைய நிலைமைக்கு வரணும். கார்த்திக் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். பழைய மாதிரி இந்த குடும்பமே சந்தோஷமா மாறணும்னா அதுக்கு இந்த வீட்டு மருமகளா இன்னொருத்தி வந்தாகணும். நீங்க அதுக்கான ஏற்பாட்டை செய்யுங்க. சரி, நான் வரேன். வாங்க. சம்பந்தி, அவர் சொல்றது நல்ல விஷயம்தான். நம்மளை விட்டு போனவங்கள நினைச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறத பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாப்பிள்ள. வானத்தியவே நினைச்சு அம்மாவோட உடம்பு எவ்வளவு மோசமாயிடுச்சு பாத்தீங்கல்ல. இப்படியே போச்சுன்னா இன்னும் உங்க நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. இதெல்லாம் மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு மாப்பிள்ள. என்னம்மா? சீக்கிரமே நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள்ள. என்னடா நானே இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். நடந்ததையே நினைச்சு எல்லாரும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்கமாவே இருக்க போறோம் சொல்லுங்க. உங்களை என் மருமகனா மட்டும் நினைச்சிருந்தா என் பொண்ணு போனதோட உங்களுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சதா நான் நினைச்சிருப்பேன். ஆனா உங்களை என் மகனா நினைச்சதுனால தான் உங்க மேல அக்கறைப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சோ, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ, அப்படி ஒரு நிலைமை திரும்பி வரணும்னா
அதுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் மாப்பிள்ள. இல்ல, என்னால முடியாது. வானதி இருந்த இடத்துல என்னால இன்னொருத்தரை யோசிச்சு கூட பார்க்க முடியாது மாமா. போனவளை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களையும் நாம எழுந்துடக்கூடாதுங்கிற பயம்தான் என்னோட பயம். உங்களுக்கு புரியும் நினைக்கிற மாப்பிள்ள. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் கூட உங்க அம்மாவுக்காவது நீங்க இருக்க சம்மதிச்சுதான் ஆகணும் மாப்பிள்ள. நீங்க சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். என்னடா பாக்குற? பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணா உங்களுக்கு பயந்து அடங்கி போயிடுவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்கன்னா ஒரு அலட்சியம். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? உங்கள மாதிரியே பொண்ணுங்களும் காலேஜ் போறதும் வேலைக்கு போறதும் அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு பொறாம. அவங்கள டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்ங்கிறது அவங்களோட உரிமை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அவ ஷால புடிச்சு இழுத்திருப்ப. உங்க பொறுக்கித்தனத்தெல்லாம் இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்க கிட்ட தான் காட்டுவீங்கல்ல. உன்ன வணக்கம், என்ன மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா மன்னிச்சு விட்டுருங்கக்கா, சாலை திருப்பி கொடுத்துறேங்க்கா, என்ன விட்டுருங்கக்கா, மன்னிச்சு விட்டுருங்கக்கா. இத்தனை பேரு முன்னாடி இந்த பொண்ணோட ஷால புடுங்கின கஷ்டம் என்னன்னு உனக்கு நான் இப்ப புரிய வைக்கிறேன். இப்ப புரிஞ்சுப்ப. சட்டைய கழட்டு. அக்கா அக்கா வேணாக்கா, வேணாக்கா. சட்டைய கழட்டு. வேணாக்கா, சொன்னா கேளுங்க அக்கா, வேணாக்கா. காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிக்கா சரிக்கா, கலண்டுக்கா கலண்டுக்கா. அம்மா, ஹலோ செல்லக்குட்டி, தர்ஷினி குட்டி, என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன? போ. நீ ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுற? எனக்கு ஒரே ஒரு பைட் கூட. நான் கொடுக்க மாட்டேன், போ. ஒரே ஒரு வாய்டி. இப்படி யாருக்கும் கொடுக்காம பாக்க வச்சு சாப்பிட்டா உனக்கு தான் வயிறு வலிக்கும். அப்புறம் புழுலாம் வயிற்றுக்குள்ள அப்படியே முண்டும். நான் பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். நான் ஷேர் பண்றேன். இந்தா ஒரு பைட் தான். அங்க போய் டாடி வந்துட்டாங்க. ஐ, ஐயா, என்னையா அது? அம்மா என்னன்னா எல்லா போட்டோவையும் தம்பி கிட்ட தள்ளி வைக்கிறாங்க. அவரு என்னன்னா எந்த கவரையும் திறந்து கூட பார்க்காம வேண்டா வெறுப்பா ஒரு கவர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம். கார்த்தி தம்பிக்கு விருப்பமே இல்லாம இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு அவரு வாழ்க்கையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நம்ம கெடுத்துடக்கூடாதுயா. ஐயோ, நீங்க அப்படி எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. மாப்பிள்ளையும் தங்கச்சியம்மாவும் சரின்னு சொன்னதுனாலதான் உங்களை நாங்க பொண்ணு பார்க்கவே சொன்னோம். எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவருக்கு முழு சம்மதம் இல்லைன்னு தோணுது. அவர் மனசுல இருக்கிறதுக்கு என்னன்னு தெரியாம எல்லா ஏற்பாடும் செய்ய போய் அப்புறம் கடைசியில ஏன் தலை உருளக்கூடாதுல்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. அவன் தான் உங்களுக்கு போட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டான்ல. நீங்க உடனே போய் அந்த பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, அப்படிலாம் யார் வாழ்க்கையும் கெட்டு போக நாங்க விட்டுற மாட்டோம். முடிஞ்சா நாளைக்கே கூட நீங்க பொண்ணு பார்க்க போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்குதோ அவ்வளவு நல்லது.
என்ன யோசிக்கிறீங்க? ஐயா, பொண்ணு பார்க்க வரும்போது கார்த்தி தம்பி இப்படி நடந்துக்கிட்டா அது நல்லா இருக்காதுல்ல. கல்யாணத்துல விருப்பம் இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டதா பொண்ணு வீட்டுல என்ன தப்பா நினைப்பாங்க. இத பாருங்க, அவங்க சம்மதத்தை கேட்டுதான் நாங்க இந்த ஏற்பாடுலாம் பண்றோம்னு சொல்றோம்ல. நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன, முதல்ல சொன்னதை போய் செய்யுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க ஐயா, நாளைக்கே பொண்ணு பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஐயா, நீங்க எல்லாருமா வரதுக்கு பதிலா முதல்ல நீங்க 2 பேரும் வந்து பொண்ணை பார்த்து பொண்ணையும் குடும்பத்தையும் உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா அம்மா கிட்டையும் கார்த்தி தம்பி கிட்டையும் எடுத்து சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்குங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அங்க வந்து அம்மாவும் கார்த்தி தம்பியும் விருப்பமே இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது எல்லாமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். எனக்கு புரியுதுங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே முதல்ல பொண்ணு பாக்குறதுக்கு நானும் சம்பந்தியும் வரோம். எங்களுக்கு இந்த சம்பந்தம் திருப்தி பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க இத பத்தி கார்த்திகிட்டையும் ராஜிகிட்டையும் பேசுறோம். என்னங்க சம்பந்தி? சரிங்க சார், அப்படியே செஞ்சாங்க. நல்லதுங்க. அப்ப நான் புறப்படுறேன். சரி, வரேன் சார். என்னம்மா பூ இப்படி தட்டி விட்டுட்ட? சாரிக்கா. சாரி, நான் அவசரமா போறேன். போமா. சாரி. என்னடி என்னைய பாத்துட்டு இருக்காங்க? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. சம்பந்தி, நீங்க பார்க்க வந்த பொண்ணு அது இல்ல, இது. வானதி, வானதியா? நான் சண்மதி. இல்ல, நீ வானதி, என் பொண்ணு வானதி தான். சம்பந்தி, சொல்லுங்க, இது நம்ம வானதி தானே? சொல்லுங்க சம்பந்தி. கரகர, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு இறந்து போன அவர் பொண்ணு வானதி மாதிரியே இருக்காங்க. அதான். அது வானதி இல்லைங்க, என் பொண்ணோட ஃப்ரெண்டு சண்மதி. என்னம்மா பாத்துட்டே நிக்கிற? வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்னங்க நியாயம் அது? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க தானே. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. அந்த பொண்ணு சண்மதிய பாக்குறதுக்கு அப்படியே என் பொண்ணு வானதி மாதிரியே இருக்கா. எங்க கொஞ்சம் அவங்க வீட்டுல பேச முடியுமா? பொண்ணு கேட்க முடியுமா? இங்க பாருங்க, கெட்ட கோபம் வருது. கோவில்னு பாக்குறேன். நீங்க ரொம்ப படிக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல,
சாதாரண குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு அழகா இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல. சண்மதியோட அப்பா லாயர், அண்ணன் படிச்சவன், அந்த பொண்ணு ஆடிட்டிங் படிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி 2ஆம் தரமா பொண்ணு கேட்க முடியும்? இதெல்லாம் நடக்காது. கிளம்புங்க கிளம்புங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. கிருஷ்ண நகர் 7வது தெருவுல அந்த பொண்ணோட வீடு இருக்கு. மார்க்கெட் தெருவுல அந்த பொண்ணோட இன்ஸ்டிடியூட். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இது போதுங்க, நாங்களே போய் பேசி முடிச்சிடறோம். அப்படியே செய்யுங்க. அங்க போய் என் பேரை இழுத்து விட்டுறாதீங்க. அந்த பொண்ணும் கோவக்காரி, அவங்க அப்பனும் டென்ஷன் பார்ட்டி. வாங்க, யார் வேணும்? நாங்க ஐயப்ப பாண்டியன் சார் பார்க்க வந்தோம். உள்ள வந்து உட்காருங்க, நான் வர சொல்றேன். மா, வந்து உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது கூட. சரிங்க அத்தை. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்திருக்கோம். சரி, நீங்க வந்து உட்காருங்க, நான் அவரை வர சொல்றேன். வாங்க, வந்து உட்காருங்க. இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? சும்மா ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம். எங்க சொந்தக்காரங்களை பார்க்க வந்தோம். என்ன 2 பேரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க என்ன பார்க்க தானே வந்திருக்கீங்க? ஆமாமா, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? அதான் நேத்து நீங்க வீட்டுக்கு வந்தப்பவே உங்ககிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. இன்னும் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது இருக்குமா, உங்ககிட்ட சில விஷயத்தை நாங்க காட்டணும். அப்படி என்ன காட்ட போறீங்க? உன்னையே உனக்கு நாங்க காட்ட வேண்டியிருக்குமா? அதுக்கு மட்டும் நீ எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும். இந்த அங்கிள்ஸ் உட்கார்ந்து சொல்றத நான் கேக்குறது. என்ன பண்றது, என்னோட பேட் டைம். அப்படிலாம் சொல்லாதம்மா. உனக்கு உன்னை பத்தி தெரியல. உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்னு உனக்கு புரியலமா? ஆமா, புரியல. ஏன்னா நான் பச்சை குழந்தைல, எனக்கு புரியாது. 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வானதிமா, ஏம்மா இப்படி கோவப்பட்டு பேசுற? ஷோ, இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? நீ கொஞ்சம் கோவமா பேசிட்ட இல்லம்மா, அதான் அப்பா. யாருக்கு அப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்ணு வானதிதாம்மா. இத பாருங்க அங்கிள், நான் வானதி இல்ல, நான் சண்மதி, டாட்டர் ஆஃப் ஐயப்ப பாண்டியன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா? என்ன கோவப்படுத்தாதீங்க. உங்க கூட நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததே அதிர்ஷ்டமா, பேரதிர்ஷ்டம். உன்னை ஏன் கடவுள் எங்க கண்ணுல காட்டணும்? நாங்க ஏன் உன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும்? எங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குமா? இனிமே வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு நான், இவரு, என் மனைவி, என் மகன் எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலா மாதிரி நீ வந்த. அங்கிள், நீங்க இப்படி எல்லாம் பேசி என் மனசை மாத்திட முடியாது. நான் உங்க கூட இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததே இன்னையோட உங்களுக்கு முடிவு கட்டணும் தான். அப்படிலாம் சொல்லாதம்மா. இது முடிவு கட்டுற நேரம், ஒரு புது உறவை தொடங்குற நேரம்மா. ஷோ, என் மனசு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னம்மா யோசிக்கிற?
ஒரு பொண்ணு தன்னோட கல்யாணத்தை பத்தி வரப்போற புருஷனை பத்தி மாமனார் மாமியார் நாத்தனார் சொந்தம் பந்தம் இது எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்படி யோசிக்காம யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக கழுத்தை நீட்டிட்டு எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடக்கு தெரியுமா? அடடா, என்ன அற்புதமா பேசுறா என் மருமக. அங்கிள், ஏன் இப்படி மடத்தனமா பேசுறீங்க? மருமகன்னு சொல்றீங்க, நான் என்ன உங்க மருமகளா? அம்மா, நீ என் மக மாதிரிமா. ஓ, புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? உங்களுக்கு நான் மகனா, அவருக்கு மருமகல்ல? எனக்கே உங்க மேல கோவம் வரலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எப்படிமா கோவம் வரும்? இது ஜென்ம ஜென்மாந்திர உறவு. அங்கிள் ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. சரி, 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? பாத்தீங்களா சம்பந்தி, எவ்வளவு அக்கறையா கேக்குது. அக்கறையில எல்லாம் ஒன்னும் கேட்கல. என்னோட வாழ்க்கையில எனக்கு எது கிடைக்கலையோ அதை எல்லாமே என்னோட அத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு அம்மாவா என்ன பாத்துக்கிட்டாங்க. அம்மா, உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீங்க என்கிட்ட என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேம்மா. அம்மா, ராஜி, ராஜி, தங்கச்சிமா, தங்கச்சிமா, ராஜி, கண்ணு திறந்து பாருமா. ராஜி, ராஜி, சம்மந்தி தண்ணி கொண்டு வாங்களேன். சம்மந்தி கொண்டு வர சம்மந்தி. ராஜி, ராஜிமா, ராஜி, ராஜி, சம்மந்தி, ராஜி, இந்த ராஜி, தங்கச்சிமா, ராஜி, 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 தங்கச்சிமா, ராஜி, தங்கச்சிமா, ராஜி, ராஜி, கண்ணு திறந்து பாருமா. ராஜி, வானதி, வானதி, நான் பார்த்தேன். வானதியா? கூப்பிட்டேங்க, ஆனா அவ திரும்பி கூட பார்க்காம போயிட்டா. ராஜி, அவ அப்படித்தாம்மா போவா. ஏன்னா அவ வானதி இல்லம்மா, சண்மதி. சண்மதியா? ஆமாமா, ஆமாமா, கடவுளே வானதி மாதிரி ஒரு பொண்ணை நமக்கு காட்டியிருக்காரு. அவ யாரு? அவ எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கணும். நான் வானதி கிட்ட பேசணும். அவகிட்ட பேசணும். அவ வீட்டை பேசி பேசலாமா? பேசலாம். கொஞ்சம் நிதானமா இரு, கொஞ்சம் நிதானமா இரு ராஜி. அவசரப்படாத ராஜி, ப்ளீஸ். எங்க வானதி எனக்கு கிடைப்பாளா? கிடைக்கணும். வானதி எனக்கு கிடைக்கணும். அவ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாமா. கடவுளே, என் மருமக எனக்கு திரும்ப கிடைக்கணும். கிடைக்கணும். இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க உடம்புக்கு பிரச்சனை வரும்னு டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? கார்த்திக், என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நானே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் அத தாங்கிக்க முடியாம மயங்கிட்டேன். அப்படி என்னமோ நடந்துச்சு? இன்னைக்கு வானதி மாதிரியே ஒரு பொண்ண நான் பார்த்தேன் கார்த்திக். அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமா,
அச்சு அசலா அப்படியே நம்ம வானதியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு கார்த்திக். எப்படி அவள மாதிரியே இன்னொருத்தி இருக்க முடியும்? இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. நீங்க எப்பவுமே வானதியை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனால பாக்குற எல்லாரையும் அவள மாதிரியே தெரியுதோ என்னவோமா. நான் மட்டும் பார்க்கல, உங்க அப்பா அண்ணனும் கூட பார்த்திருக்காரு. முதல்ல அவங்க என்கிட்ட இத பத்தி சொல்லும்போது நான் பெருசா எடுத்துக்கல. நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நேர்ல அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அவ நம்ம வானதி மாதிரியே இருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சது. ஆமாப்பா, அந்த பொண்ணை பத்தி கூட நான் விசாரிச்சேன். பொண்ணு பேரு சண்மதி, சொந்த ஊரு சென்னை தான். இதே ஊர்ல இத்தனை வருஷம் இருந்தோம். இப்பதான் நாம அந்த பொண்ணை சந்திக்கிறோம்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா உனக்கு தோணலையாப்பா? அப்பா, அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணலப்பா. நீங்க தான் இந்த விஷயத்துல தேவையில்லாம அம்மாவை கன்ஃபியூஸ் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. வானதி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கான்னா அவ இருந்துட்டு போட்டோம். அம்மாவே இப்பதான் பழசெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி திரும்பவும் அவங்க மனசுல ஆசையை வளர்க்காதீங்கப்பா. கார்த்திக், வானதி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததா அவங்க அம்மா கிட்ட சொன்னப்ப இவ்வளவு இப்படிதான் ரியாக்ட் பண்ணா. சில விஷயங்கள்லாம் சொன்னா புரியாதுப்பா. அதை நம்ம நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணும்போதுதான் அதை நம்மளால உணர முடியும். உனக்கு அந்த பொண்ணோட டீடைல்ஸ வாட்ஸ்அப்ல அனுப்புறப்பா. அந்த பொண்ணோட வீடு, அவ எப்பப்ப எங்கெங்க போறா, அவளோட எல்லா டீடைல்ஸும் உனக்கு தெரிஞ்சிடும். பாத்தியா வானதி, எல்லாரும் மனசாட்சி இல்லாம வானதி மாதிரி ஒருத்தி இருக்கா, வானதி மாதிரி ஒருத்தி இருக்கான்னு அவளை போய் பாருன்னு சொல்றாங்க. பேர் இருந்தாலும் அது உன்ன மாதிரி வருமா வானதி? உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கான்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது உனக்கு நான் செய்யற துரோகம் இல்லையா வானதி? என் மனசு கேட்கல வானதி. உன்ன மாதிரி இருக்க அவளை நான் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த ஜென்மத்துல இன்னொரு கல்யாணம் வேண்டாம் வானதி. உன்னவே நினைச்சு உன் கூட வாழ்ந்த சந்தோஷமான நாட்களை நினைச்சு நான் இப்படியே வாழ்ந்துருவேன். எனக்கு அது போதும் வானதி. நானே உன்னை கொன்னுட்டேன் வானதி. நான் உன்னை கொன்னுட்டேன். என் உயிரை காப்பாத்துறதுக்கு கடைசியில உன் உயிரை கொடுத்துட்டே வாடுது. உன்னை கொன்னுட்டனே வாடுது. உன்ன மாதிரியாவ இருந்தாலும் இன்னொரு பொண்ண என் வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம், வேண்டாம்.
ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டேன். ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. மனசு தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என் கண்ணுல காட்டின வானதி மாதிரியே இருக்கிற அந்த சண்மதிய எங்களுக்கு கூடன்னு சாமி கிட்ட வேண்டன, பிரகாரத்தை சுத்தின. இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்குங்க. அண்ணே, கார்த்திக் சண்மதிய பத்தி இப்படியெல்லாம் பேசினான்னு பாத்தீங்கல்ல? ஆமாமா. இனிமேலும் தாமதிக்க கூடாது. உடனடியா சண்மதி யாரு, அவங்க அப்பா அம்மா யாருன்னு விசாரிங்க. விசாரிச்சிட்டோம் ராஜ். சண்மதியை பார்த்து அன்னைக்கே விசாரிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. உடனடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுமா. போனீங்களா? நம்மள பத்தி சொன்னீங்களா? சொன்னோம். என்ன சொன்னாங்க? நம்மள வர சொன்னாங்களா? அவங்க அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா தான் அப்படி சொன்னாரேன்னு நினைச்சு சண்மதியை தனியா பார்த்தும் பேசணும். என்ன சொன்னா? அவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அவ ஒரு லாயர். ஏதாவது சாதிக்கணும் அப்படி இப்படின்னு லட்சியம் இருக்கும் போல இருக்கு. இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க, வானதிய பத்தி அவகிட்ட சொன்னீங்களா? சொல்லியாச்சுமா. வானதியோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே காமிச்சோம். அதுக்கு என்ன சொன்னா? பாசிட்டிவா எந்த பதிலுமே இல்ல ராஜ். அவங்க அப்பாவாவது கொஞ்சம் ஆர்வமா நாங்க பேசினதை கேட்டு, ஆனா 2ஆம் தரமா கல்யாணம்னு சொன்னதும் அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. அவரும் ஒரு லாயர். பையன் ஐடில வேலை பார்க்கறான். நல்லா படிச்ச குடும்பம். அவர் அப்படி சொன்னது நியாயம்தான். ஆனா சண்மதிய வானதியா நினைச்சு உள்ளங்கையில வச்சு நாம தாங்குவோன்னு அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கார்த்திக் தான் அந்த சண்மதியை அடிக்கடி பார்த்து பேசி பழகி. வேண்டாம் சண்மதி. சண்மதி எல்லாத்தையும் நேரடியா பேசுற பொண்ணா இருக்கா. மாப்பிள்ள அவசரப்பட்டு ஏதாவது பேசினா, அவ கோபப்பட்டானா எல்லாமே மொத்தமா வீணா போயிடும். ஆமா, நமக்கு தான் அவளை பார்க்கும்போது வானதி மாதிரி இருக்க. ஆனா அவளுக்கு நாம யாரோ தானே. அதுவும் சரிதான் தங்கச்சிமா. எப்படி சண்மதியை சம்மதிக்க வைக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கோமா. நாம இந்த நேரத்துல ரொம்ப நிதானமா இருக்கணுமா. ரொம்ப எமோஷனலா ஏதாவது செஞ்சு நாமளே ஏதாவது சிக்கல வர வச்சிட கூடாதுமா. நீங்க முருகன் சார் சொல்லிவிட்டவங்களா? ஆமா. அவரு சமையல் விஷயத்துல சொல்லிருப்பாரே, உங்களுக்கு ஓகே தானே? ஓகேதான். அப்புறம் உங்க பேரு? என் பேரு ராஜேஸ்வரி. ஓ சரி. உங்களை பார்த்தா ஏதோ விசேஷ வீட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நான் ஒரு விசேஷ வீட்ல இருந்து தான் வரேன். எங்க சொந்தக்காரங்க வீட்ல காது குத்தி விழாக்கு போயிருந்தேன். ஓ சரிங்க. எங்க வீட்ல மொத்தம் 6 பேரு. நானு, என் ஹஸ்பண்ட், என் மகன், மருமக, பேத்தி. அப்புறம் என் பொண்ணு சண்மதி. நீங்க சமைக்கிறதுல அவ திருப்தி பட்டுட்டா போதும். கொஞ்சமா தான் சாப்பிடுவா, ஆனா டேஸ்டா வெரைட்டியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. அவளுக்கு பயந்தே சமைக்க வந்து நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. நான் அப்படியெல்லாம் ஓட மாட்டேன். ஆமா, உங்க பொண்ணு எங்க? அவ ஜூனியர் லாயர் ஆச்சே, ஏதோ வேலையா வெளியே போயிருக்கா. அவ வரத்துக்குள்ள நான் லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கணும். வாங்க. எல்லா மளிகை சாமானும் இதுல இருக்கு. வேற ஏதாவது வேணும்னா முருகன் ஸ்டோர்ஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வெஜிடபிள்ஸ் எங்கேயும் இருக்கு, ஃப்ரிட்ஜ்லயும் இருக்கு. தேவையானது எடுத்து சமைச்சுக்கோங்க. சரியா? பாத்துக்கோங்க. முருகா,
சண்மதியே எனக்கு மருமகளா வரணும். சண்மதி, நான் உனக்காக இங்கேயே இருந்து வேலை பார்க்க போறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன சார், சமையல் எதுவும் சரியில்லையா? சமையல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. உங்களை பார்த்தா ஏதோ நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி எனக்கு தோணுது. எப்படி இந்த சமையல் வேலைக்கு நீங்க வந்தீங்க? நீங்க சொல்றது சரிதான். எனக்குன்னு ஒரு அருமையான குடும்பம் இருக்கு. எனக்கு மருமகளா வந்த தேவதை ஒரு விபத்துல எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அவளை மறக்க முடியாம வேதனையில தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ வருவாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடம்பு மனச சோர்ந்து போச்சு. இப்படி வெளியில வந்து 4 பேரை பார்த்து பழகுனா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். ராஜுமா இப்பதான் வீட்டை விட்டு போனதா அப்பா சொன்னாங்க. ஆனா இங்க காணுமே. அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? சொல்லு சண்மதி. அம்மா, ராஜுமா நம்ம ஸ்ட்ரீட்லயே இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க போன் நம்பர் இருந்தா கூட நான் கால் பண்ணி கேக்குறேன். சரி, இதோ அனுப்புறேன். ஹலோ. ராஜுமா, நான் சண்மதி பேசுறேன். அப்பா உங்களை மெயின் ரோட்ல டிராப் பண்ண சொன்னாரு. நானும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா தேடிட்டேன். உங்களை காணுமே. அதுக்குள்ள எங்க போனீங்க? நான் வீட்டை விட்டு வந்ததும் எனக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சது. நான் உடனே அதுல கிளம்பிட்டேன். அப்படியா? சரி ராஜுமா, நான் கூட எதுவும் வண்டி கிடைக்காம ரோட்ல தவிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. பார்த்து பத்திரமா போங்க. வீட்டுக்கு போனது எனக்கு மறக்காம கால் பண்ணணும். சண்மதி, நீ என்ன தேடி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். என்ன ராஜிமா, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? சரி, மறக்காம வீட்டுக்கு போனது எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? யாருக்காக இல்லனாலும் கண்டிப்பா உனக்காக வருவேன். போதுமா? ஓகே ராஜிமா, நாளைக்கு பார்க்கலாம். பத்திரம். பாய்மா. குட் மார்னிங் ராஜிமா. டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்க போல. ஆமாமா, நான் இங்க வந்திருக்கிறதே உனக்காக தான். எனக்காகவா? இல்ல, என்ன
வேலைக்கு சேர சொல்லி கேட்டது நீதானம்மா? உன்னாலதான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், அத சொன்னேன். இந்த காஃபி. சூப்பரா இருக்கு ராஜுமா. இப்படி ஒரு நல்ல காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நீ காஃபி குடிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வா. உனக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே ராஜுமா. ஏங்க, அவதான் காலையிலேயே தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கானா? நீங்களும் அவ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆல? ஐயோ, இன்னைக்கு சீக்கிரமா வர போய் ஆகணுமே. அப்போ சீக்கிரம் போய் கிளம்புங்க, போங்க. கிளம்புறேன். ஏய், நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ ஆபீஸ்க்கு போகணும்ல, சீக்கிரம் போய் கிளம்பு போ. ஏய் ராஜுமா, எங்கதான் இருக்கீங்களா? உங்க கூட டான்ஸ் பண்ணோம். என்ன ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் கெடுத்துறாத. போய் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு கிளம்பு போ. குட்டி டான்ஸ் போன்னு சொல்றேன்ல, போ போன்னு சொல்றேன்ல. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னம்மா அப்படி சொல்ற? தாராளமா கேளுமா. என்ன நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? இல்ல காலையில ஏதாவது போதையில இருக்கீங்களா? என்னம்மா இப்படி கேக்குற? பின்ன வேற எப்படி கேக்குறது? செத்து போனவள பாத்தீங்கறீங்க, துரத்திட்டு போனேன்னு உளறிட்டு இருக்கீங்க. வேற உங்களை எப்படி நான் கேக்குறது? இல்லம்மா இல்லம்மா, எனக்கு என்னமோ வானதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. நான் பார்த்தது அந்த வானதி தான்மா. அண்ணே, இதோட இந்த பேச்சு நிறுத்துறீங்களா? வானதி செத்து அவளை பொணமா பார்த்து அவ கடைசி காரியம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தவண்ணா. உங்களை விட அவ செத்து போயிட்டாங்கிறது எனக்கு நல்லா உறுதியா தெரியும். நீங்க யாரும் ரோட்ல போறவளை பார்த்துட்டு வந்து வானதி வானத்தின்னு உளறிட்டு இருக்கீங்க. அவளை துரத்துன வேற சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப நீங்க என்கிட்ட உளர்ன மாதிரி வேற யார்கிட்டயும் போய் உளறிட்டு இருக்காதீங்க. வானதி செத்து 2 வருஷம் ஆச்சு. செத்து புதைச்சவளை திரும்ப தோண்டி எடுத்து பிரச்சனைகளை கிளறிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? தாராளமா இருக்கும். அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்தோம். நான் வேலை விஷயத்துக்காக வேற வீட்டுக்கு மாறி போயிட்டேன். என் பையன் ஷாமும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக யுஎஸ் போனா, அங்கேயே செட்டில் ஆயிட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணையும் அவன் யுஎஸ்கே கூட்டிட்டு போயிடுவான். சண்மதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டி, அங்கிள், ஹாய். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கும்டா. நீ எப்படி இருக்க? சின்ன பிள்ளையில ஒண்ணு பார்த்தது, இப்ப ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி வளர்ந்துட்ட. ஆனா அவன் நம்மள எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கா பார்த்தல்ல? அங்கிள், உங்களையும் ஆண்டியையும் எப்படி என்னால மறக்க முடியும்? சின்ன வயசுல எப்பவுமே நான் உங்க வீட்டுல தானே இருப்பேன். ஆமா, ஷாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காமா. இப்போ அவன் யுஎஸ்ல இருக்கான். தெரியும் தெரியும், நான் தான் அவனை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றேனே. அப்பப்ப நான் அவனோட அப்டேட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஷாமு சண்மதியும் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம முடிவு பண்ணிருக்கிற விஷயம் ரொம்ப ஈஸியா நடந்துரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்?
அதெல்லாம் நாங்க அப்புறம் சொல்றோம். நீ முதல்ல உள்ள வந்து புடவை கட்டிக்கோ. வா. போமா. அம்மா அம்மா நில்லுமா. வா போலாம். அம்மா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம புடவை மாத்திக்கோன்னு சொல்றேன். சம்பந்தமே இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க நான் ஏமா புடவை கட்டணும்? சண்மதி. அம்மா கேக்குறேன்ல சொல்லுமா. அட விடுங்க. அதான் எங்க மருமகளை பார்த்து பேசியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மருமகளா? சண்மதி, நாங்க இங்க வந்தது உனக்கும் ஷியாமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா பேசதாமா. சண்மதி, இந்த வீட்டுக்கு மருமகளா வருது நீ இன்னொரு பிறவி எடுத்து நீ இந்த வீட்டுக்கு வருதா நாங்க நினைக்கிறோம். நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். பழைய மாதிரி இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சண்மதி ரூபத்துல சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நீ வந்துருவானதி. 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவை இப்படி பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா எப்படியாவது சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும். சார், உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? இவரை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணதே நான் தாமா. வேலைக்கா? ஆமா, இவர் கார்த்திக். இன்னில இருந்து நம்ம ஆபீஸ்ல டிரைவரா ஜாயின் பண்ணிருக்காருமா. கார்த்திக், நீங்க இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். சரிங்க சார். சண்மதி சார், நான் உன்னை கிளைண்ட பார்க்க போக சொல்லியிருந்தேனே. அதான் சார் கிளம்பிட்டு இருந்தேன். இவரு வந்ததும் புது கிளைண்ட் நினைச்சு பேசிட்டு இருந்தேன். நம்ம ஆபீஸ்க்கு வர்றவங்கள ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு உனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல. நீ எல்லாம் எப்படி ஃபியூச்சர்ல அட்வொகேட் ஆகி நல்லா வர போறேன்னு தெரியல. உங்க அப்பாவே பெரிய லாயர். அப்படி இருந்து உன்னை இங்கிட்ட அமைச்சிருக்காருன்னா பார்த்து நடந்துக்க. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். தேங்க்யூ சார். நீ எங்க என்ன நின்னுட்டு இருக்க? அந்த கிளைண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, சீக்கிரம் போ. ஓகே சார். நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கன்னு சொல்றதுக்கு இவ்ளோ பில்டப். இரு, ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்து பாத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். சரிங்க. மங்க, சொல்லுங்க. ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு காசு கேட்டிருந்தேனே, என்னாச்சு? நீங்க என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு கமலா அக்கா கிட்ட தான் கைமாத்த 20,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அதுவும் அதை திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட திருப்பி கொடுக்கணும். வட்டிக்கெல்லாம் எதுக்குமா வாங்குற? அவசரத்துக்கு அவங்க மட்டும் தான் காசு தராங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வந்ததுமே திருப்பி கொடுத்துடலாம். சரி, இப்ப அந்த பணத்தை கொடு. சரி, நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி.
இந்தாங்க. சரி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வர சொல்லு. சார், காஃபி இப்படி வச்சிருமா. என்னமா பாக்குற? ஒண்ணு இல்ல சார். நீ என்ன யோசனையில பாக்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. மங்க எவ்வளவு விவரமானவ பாத்தியா? மாசம் மாசம் நான் கொடுத்து வச்ச காசை சேர்த்து வச்சு அதை யார்கிட்டயோ கடன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்து அதை என்கிட்ட கொடுத்து வட்டியும் வாங்குறான். என் மனைவி மங்க இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு எந்த கவலையுமே இல்ல. ஆமா, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்த ரூபா நோட்டெல்லாம் இப்படி சுருண்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ கடுகு டப்பாலையோ மசாலா டப்பாலையோ அவ பத்திரப்படுத்தி வச்ச பணம் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. என் பொண்டாட்டி இவ்வளவு சாமர்த்தியமா இருக்க போய் தான் என்னால இத்தனை வருஷம் குடும்பம் நடத்த முடியுதோ என்னவோ. சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. ஹே, நிக்கிறீங்க, வாங்க. அட வாங்க வாங்க, நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ராஜிமா. வாமா. ராஜிமா, இன்னைக்கு எங்க ஆபீஸ் டிரைவர் வந்திருக்காரு. நீங்க அவருக்கு காஃபி மட்டும் போட்டு தரீங்களா? நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன். சரி, நான் போட்டு கொடுக்கறேன். ராஜிமான்னு ராஜிமா தான். ஆபீஸ் டிரைவர் வந்திருக்கிறதா சண்மதி சொன்னான். கார்த்திக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்ல வேலை நாம இங்க இருக்கிறதா அவன் பார்க்கல. நாம இங்க வேலை பார்க்கறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஷோ, ராஜிமா. என்ன ராஜிமா, காஃபிய கையிலே வச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அது குக்கர் வச்சிருந்தேன், அத உடனே ஆஃப் பண்ணணும். அதான். சரி, அப்ப என்கிட்ட கொடுங்க, நான் போய் அவருக்கு கொடுக்கறேன். உனக்காக தான். எல்லாரும் சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உன்னை காணோன்னு தான் பார்க்க வந்தேன். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் முதல்ல சாப்பிடுங்க. மாப்ள, இப்பவே மணி 9:30 ஆகுது. இதுக்கப்புறம் எப்ப சாப்பிடுறது? ஐயோ இல்ல மாமா, பசி இல்ல, அதான். ஏன்பா? அப்போ காஃபி ஏதாவது குடிச்சியா என்ன? இல்ல, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வந்தியான்னு கேட்டேன். ஆமாமா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன்.
நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். கார்த்திக் ஒரு நிமிஷம். நாளைக்கு நம்ம கம்பெனி விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. காலையிலே கிளம்பணும். போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆயிடும். நான் தினமும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால என்னால போக முடியாது. நீ போய் அத கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு வந்துறியா? நான் போறது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. ஏன்பா? கம்பெனி விஷயமா தான் அம்மா போயிட்டு வர சொல்றா. போயிட்டு வாயேண்டா. அது இல்லப்பா, நானும் ஆபீஸ் வேலையை தான் கொஞ்சம் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. அப்படி என்ன கார்த்திக் எனக்கு தெரியாம ஆபீஸ் வேலை? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜெர்மனில இருந்து வந்திருக்கான். அவன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ நானும் அவன் கூட ஜாயின் பண்ணலாம், அப்புறம் நம்ம கம்பெனி மூலியமா கொஞ்சம் செய்யலான் இருக்கம்மா. நாளைக்கு கூட அது சம்பந்தமா தான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல. நாளைக்கு அந்த வேலைய நீ முடிச்சிரு. நாளை கழிச்சு வேணா நான் சொன்ன வேலைய முடிச்சிரு. அது ஒரு நாள்ல முடியற வேலை இல்லம்மா, கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள சொல்றத பார்த்தா அது ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும் போல இருக்கு. ஆமாம் அம்மா, ரொம்ப முக்கியமான வேலை. ஓ சம்பந்தி, அம்மாவும் பையனும் பேசி ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க. நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். சரி சம்பந்தி. நீ சொல்றதையும் வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வரதையும் பார்த்தா வாங்க. இப்பதான் உங்க நினைப்புல புலம்பிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நினைச்சேன் நீங்க சந்தோஷமா இருந்தா தானே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. என்னங்க சந்தோஷம் சொல்லுங்க, நானும் சந்தோஷப்படுவேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமதா தங்கச்சியம்மா இப்பதான் வலி, வேதனை, இழப்பு, துக்கம் இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. நினைச்சேன் உங்க தங்கச்சி அம்மா சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? இருக்கட்டும், என்ன சந்தோஷம் சொல்லுங்க, நானும் சந்தோஷப்படுறேன். நீ சந்தோஷப்படுவியா? நான் அதை நம்பணுமா? நம்பாதீங்க. நீங்க என்னைக்கு நம்பி இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நானும் என் பொண்ணு ஆர்த்தியும் அரக்கீங்க. எங்க மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயமோ நம்பிக்கையோ வரப்போறதே இல்ல. என்ன பண்ண சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் நடந்துக்கிறீங்க. ஒன்னால அவ கெட்டாளா இல்ல அவளால நீ கட்டியான்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் நல்ல குணமே இல்லையே. உங்களை தவிர யாரும் நல்லா இருக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் தான் உங்க ரெண்டு பேருக்கும். போதும், நிறுத்துங்க. விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அருமை பொண்ணு வானதி கொழுப்பு எடுத்து போய் கடலுக்கு போட்ல தான் போவேன்னு போய் விழுந்து செத்தா. கூட சேர்ந்து நாங்களும் சாகவா முடியும்? அதான் அவ செத்தே 2 வருஷம் ஆச்சுல்ல. மறக்கிறத விட்டுட்டு இங்க பாருங்க, கார்த்திக் மாப்பிளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எங்களுக்கும் புரியுது, நாங்களும் அதான் சரின்னு சொல்றோம். அதுக்கு எதுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு வந்துட்டு தங்கச்சி அம்மா சந்தோஷம்னு நாடகம் எல்லாம் போடணும்? என்னைக்கும் இல்லாம உங்க தங்கச்சி அம்மா சந்தோஷமா இருக்காங்கன்னா மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. மாப்பிள்ள சந்தோஷமா இருக்காருன்னா வானதி அவர் மறந்துட்டு புதுசா ஒரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டாருன்னு அர்த்தம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க இங்க இப்போ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அத வந்த உடனே நேரடியா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு. அமுதா, நல்லவங்க கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. தங்கச்சியம்மா சந்தோஷமா தான் இருப்பாங்க. அட அமோகமா உங்க தங்கச்சி அம்மா சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா 2 வருஷமா இல்லாத சந்தோஷம் இப்ப என்ன புதுசா தாவி குதிச்சு வந்திருக்கு? அப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டாங்க தானே? எங்க இருந்து பாத்தீங்க? முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அமுதா, பேச்ச நிறுத்து. நில்லு. உன்னதா நில்லு. நீ போன வாரம் ஆஞ்சநேயர் கோயில பிச்சை எடுத்துட்டு இருந்த ஆள் தானே? ஆமாமா. அன்னைக்கு நான் பாக்கும்போது கால்ல கட்டு போட்டிருந்த, இன்னைக்கு என்ன கையில கட்டு போட்டிருக்க?
அது வந்துமா. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல கட்டு போட்டுட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கல பொண்ணு. வேண்டாமா வேண்டாமா, வயிற்று பொழப்புக்காக இந்த மாதிரி பண்ணிட்டம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏனா இப்படி ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்கீங்களே தப்பு இல்ல, அந்த காசெல்லாம் கொடு. அம்மாமா வேண்டாமா வேண்டாமா, அம்மா 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 வேண்டாமா, கொடுத்துருங்கம்மா. அம்மா அம்மா கொடுத்துருங்கம்மா. இது உன் மேல பரிதாபப்பட்டு அன்னைக்கு நான் உனக்கு போட்ட 50 ரூபாய். கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, போ போய் உழைச்சு சாப்பிடு போ. அம்மா போங்கறல. ஹலோ அண்ணே, நான் தான் அமுதா பேசுறேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? என்னது? அதான் வானதி உயிரோட இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானே? அவளை நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை நான் நம்புறேன். என்னது? வானதி நீயும் பாத்தியா? பார்த்தேன்ன. பார்த்த பதட்டத்திலேயே நான் ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியாம மயக்க போட்டு விழுந்துட்டேன். அவதான் நான் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காகவே எல்லா பக்கத்திலயும் சுத்தி சுத்தி பார்த்தேன்ன. அது வானதியே தான். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, நீதான் என் பேச்ச நம்பவே இல்ல. அண்ணே, எப்படின்னு நம்புறது? நீங்களே சொல்லுங்க. அவ செத்து அவளை பொணமா கண்ணு முன்னாடி பார்த்தவனா? அப்படி இருக்கிறப்போ அவளை நேர்ல பார்த்து நீங்க சொன்னப்போ எனக்கு நம்பிக்கை வரலண்ணே. ஆனா இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அது வானதி தான். எனக்கு அதிர்ச்சியாதாமா இருந்துச்சு. ஒருவேளை நாம தான் இவ இத்தனை நாளா செத்துட்டான்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்குமோ? இல்லண்ணே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ செத்து பொணமா இருந்ததுதான் நாம நம்ம கண்ணால பார்த்தோமே. அது சரிதாம்மா, ஆனா இப்போ அவ உயிரோடு இருக்காளே, அதையும் நம்ம கண்ணால தானே பார்த்தோம். அதுக்கு என்ன சொல்ற? அதானே இப்போ எனக்கும் ஒண்ணுமே புரியலண்ணே. பார், கண்டிப்பா இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்குமா? வானதி உசுரோட தான் இருக்கான்னா இத்தனை நாளா நமக்கு தெரியாம அவ எங்க இருந்தா, அவளை யார் காப்பாத்துறான்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு அப்படியே தலை சுத்துதுமா. அண்ணே இருங்க, அதுக்காக நீங்க பதட்டப்படாதீங்க. அதுக்காக நாம இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அவ மட்டும் திரும்பி வந்துட்டான்னா நாம நம்ம சொத்தை எல்லாம் இழந்துட்டு திரும்பவும் பழையபடி ரோட்ல போய் நிக்க வேண்டியதுதான். பழையபடி அந்த ராஜேஸ்வரி கையை எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடும். எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னே. அதான் இன்னைக்கு அவளை பார்த்தல, அப்பவே அவளை மடக்கி பிடிச்சு கேட்டிருக்கலாம்ல. அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, அவளை பார்த்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு. இல்லன்னா நான் விட்டுருப்பனா? அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவ என் கண்ணுல இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா திரும்பவும் அவ மாட்டாம போக மாட்டா. கூடிய சீக்கிரம் கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன். சரிம்மா. மா, என்னம்மா சொல்றாரு? அவரு என்ன சொல்லுவாரு? அவரு நமக்கு மேல பயத்துல இருக்காரு. நல்லது நடக்க போகுது, நம்ம அதை பத்தி மட்டும் யோசிப்போம். அது நல்ல விதமா நடக்க என்ன செய்யலன்னு அதை பத்தி மட்டும் யோசிப்போம் சம்பந்தி. சரியா சொன்னீங்க சம்பந்தி. ஆனா சண்மதி பத்தின எந்த விஷயமும் அமுதாவுக்கு தெரியக்கூடாது சம்பந்தி. அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணி அமுதா கலைக்க கூட பாப்பா. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல சம்பந்தி. ஏன்னா வானதி சாந்தமான பொண்ணு. வானதி மாதிரி சண்மதி சாந்தமான பொண்ணு கிடையாது. பொய் ஏமாத்துறது இதெல்லாம் எப்பவுமே அவளுக்கு பிடிக்காது. என்ன சம்பந்தி அமைதியாயிட்டீங்க? சண்மதி நேர்மையா இருக்கிறதும் எதையும் நேரடியா பேசுறதும் தான் பயமா இருக்கு. அவங்க வீட்லயும் பொண்ணு தர சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. சண்மதி கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதான் ராஜேஸ்வரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால சம்பந்தி. அவ ஒரு விஷயத்த உறுதியா சொல்லிட்டானா அது கண்டிப்பா செஞ்சே தீர்வா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இத பாருங்க சம்பந்தி, நீங்க தேவையில்லாம சம்மந்தி நினைச்சு கவலையே படாதீங்க. இல்ல சம்பந்தி, அமுதாவை அலட்சியப்படுத்த கூடாது. அவகிட்ட நாம கவனமாவும் இருக்கணும், எச்சரிக்கையாவும் இருக்கணும். ஏங்க இந்த வீடுதான் சொன்னீங்க பூட்டு போட்டிருக்கு. பூட்டி இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அவன் உள்ளதான் இருப்பான். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்படிதான் நம்ம ஆபீஸ்ல இருந்து வரவங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா நான் ஏமாற மாட்டேன். நான் யாரு? சண்மதி.
யோ என்ன லுக்கு? இங்க ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்ப சும்மா பாத்துட்டு இருக்கேன். வா வந்து ஹெல்ப் பண்ணு. அட வானா. அட ஏத்தி விடியானா. வா வந்து ஹெல்ப் பண்ணு. யார் இறக்கி விடுவா? அப்படியே பாத்துட்டே இருந்தா என்ன முறைக்கிற? வேகமா ஏறியா. ஒரு ஆளை ஏத்தி விட்டா கீழே வந்து இறக்கணும், அந்த ஹெல்ப் பண்ணலாம் கிடையாது. பணம் எங்கடா? பணம் எங்க? ஏங்க அவரு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். எங்க இவன் கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. போலீஸ் ஸ்டேஷன்ல பேசலாமா? அவர்தான் ஏதோ சொல்ல வர்றாருல, அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. பெருசா இவன் என்ன சொல்லிட்டு போறான்? என்கிட்ட பணம் இல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வாதானே? மேடம், என்கிட்ட பணம் இருக்கு மேடம், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். இந்தாங்க மேடம், இப்போதைக்கு ஒரு 20,000 தான் இருக்கு மேடம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். ஏய் 70,000 ரூபாய் கேட்டா 20,000 ரூபாய் கொடுக்குறேன் மேடம். நான் எப்படியாவது இந்த மாச கடைசிக்குள்ள கொடுத்துறேன் மேடம். உனக்காக நாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம். இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது. வா ஸ்டேஷனுக்கு நடவா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஒரு நிமிஷங்க, அவர்தான் 1 மந்த்துக்குள்ள கொடுக்கறேன்னு சொல்றாருல. அவர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவர் நேரத்துக்கு வெளியூருக்கு எங்கேயும் போயிருப்பார்ல. அவசரத்துக்கு கையில இருக்க பணத்தை கொடுக்கறாருன்னா மிச்சம் இருக்க பணத்தை இந்த மந்த்துக்குள்ள கொடுத்துருவாருன்னு தான் தோணுது. அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க, இப்போதைக்கு இதை வாங்கிக்கங்க. எப்படியும் இருந்தாலும் இங்கதானே இருக்க போறாரு. மிச்ச பணத்தை நம்மளே வந்து வசூல் பண்ணிக்கலாம். சரி கொடுங்க. இந்தாங்க மேடம். ஆனா உனக்கு 1 மந்த் தான் டைம். அதுக்குள்ள நீ பணம் கொடுக்காம இருந்த உன்னை எந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்தனோ அதே கேஸ்ல உன்னை மாட்டி விட்டு கம்பி எண்ணெய் வச்சிருவேன். ஜாக்கிரதை. மா ஏமா, எங்கம்மா எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா கார்த்திக், கொஞ்சம் வெளியில போனோம். இந்த நேரத்துல எங்க போறீங்க? அது இன்னைக்கு நைட்டு கோயில்ல பூஜை இருக்கு, அதான். மா பகல்ல தான் கோவில்லயே இருக்கீங்க, ராத்திரியும் கோவில் அது இதுன்னு வெளியே போன என்னமா அர்த்தம்? இல்ல, இது ரொம்ப முக்கியமான பூஜை. இத ராத்திரி தான் நடத்தணும்னு கோயில் பூசாரி சொன்னாரு. நீங்க வர ரொம்ப லேட் ஆகுமாமா? ஆமா கார்த்திக், எப்படியும் காலையில ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. சரிம்மா, அப்ப நானும் உங்க கூடயே வரேன். நீ எதுக்கு? மா பின்ன என்ன, இந்த நேரத்துல உங்களை எப்படி தனியா அனுப்புறது? அதெல்லாம் நான் போய்க்கிறேன். என்ன பத்தி கவலைப்படாம நீ தூங்கு. நான் காலையில வந்துடுறேன், சரியா? நம்ம தான் வீடு வரைக்குமே போய் பேசியாச்சே சம்மந்தி. வானதி பத்தி எல்லா விஷயமும் நம்ம சண்மதி கிட்ட சொன்னப்புறமும் அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னு நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. நாம அவளை தேடி போயும் என்ன பார்க்க வராதீங்கன்னு அவ சொன்னதுக்கு அப்புறமும் நாமளும் என்னதான் பண்ண முடியும்? அதுக்காக இத அப்படியே விட்டுற முடியாது சம்பந்தி. அன்னைக்கு சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனதுல சண்மதிக்கு நம்ம மேல சின்ன கோபம். எனக்கு தெரிஞ்சு அந்த கோபம் எல்லாம் தனிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நாம எதுக்கும் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசலாம்னு தோணுது. என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது சண்மதியோட அம்மா என்ன சொன்னாங்க? இந்த மாசத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆயிடும்னு ஜோசியர் சொன்னதா சொன்னாங்கல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க அங்க இங்கேன்னு மாப்பிள்ளைய தேடி அலைஞ்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சம்பந்தி. ஆனா இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கறனால எடுத்தம் கவுத்தன்னு முடிவெடுக்க முடியாதுல்ல. அதுக்காக முயற்சியே பண்ணாம இருக்கிறது தப்புதானே சம்பந்தி? முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல முட்டி மோதினா தான் நாம நினைச்சது நடக்கும். அதனால நாம நாளைக்கு சண்மதியை பார்க்கலாம் சம்பந்தி.
சரி இவ்வளவு தூரம் சொல்றீங்க, போய் பார்க்கலாம் சம்மந்தி. என்னம்மா எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சாம்பிராணி போடலையாமா? இத போடுறேன் சார்.